நேயர்கள் வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆலயம் காண்பதே ஆனந்தம், ஆனந்தமாக இருப்பதே அமைதி, அமைதியாக இருப்பதே அருள், அருளோடு இருப்பதே நல்லது. இந்த நல்ல சிந்தனையோடு இன்றைய ஆலயம் நிகழ்ச்சிக்கு செல்வோம். அகத்தியரால் வழிபட்ட சிவத்தலங்கள் ஏராளமாக உள்ளன. அதிலும் தன் மனைவியருடன் சேர்ந்து முக்தி பெற்ற தலங்கள் குறைவாகவே உள்ளது. அந்த வரிசையில் அகத்தியர் தனது தம்பதியருடன் சேர்ந்து வழிபட்ட சிவத்தலத்தையே இன்றைய ஆலய நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கிறோம். சான்றோர் உடைத்து தொண்டை நாடு என்றும் நகரேஷு காஞ்சி என்றும் புகழ்ந்து பேசப்படும் காஞ்சியில் ஏறத்தாழ 1000க்கும் மேற்பட்ட திருக்கோயில்கள் உள்ளன. அவற்றில் மிக முக்கியமான கோயில்களின் வரிசையில் இந்த ஞானாம்பிகை உடனுரை கைலாசநாதர் திருக்கோயிலும் ஒன்று. காஞ்சி மாநகருக்கு தெற்கே சேயாற்றுக்கு வடக்கே சேயாறு பாலாறுக்கும் இடையே அமைந்திருக்கும் கிராமமே பூனை தாங்கல். காஞ்சிபுரத்தில் இருந்து வந்தவாசி செல்லும் சாலையில் மாமண்டூர் கூட்டுச்சாலையில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இந்த பூனை தாங்கல் கிராமத்தில்தான் இந்த சைவ திருத்தலம் அமைந்திருக்கிறது. மாமண்டூரில் இருக்கும் ஏரியை சித்திரை மேக தடாகம் என்கிறார்கள். இந்த ஏரியிலிருந்து கிராமத்துக்கு நீர்வரத்து செல்வதற்கு மகேந்திரவர்ம பல்லவன் கால்வாய் வெட்டியதாக வரலாறு கூறுகிறது. இந்த கால்வாயின் இருமருங்கிலும் அரளிப்பூ செடிகள் பூத்து குலுங்க அவற்றிலிருந்து தேன் ஒழுகி கால்வாயில் கலந்து ஓடியதால் இவ்வூர் பூனை தாங்கல் என்று அழைக்கிறார்கள். மிக பழமையான இவ்வூரில் ஈசான மூலை எனப்படும் வடகிழக்கு பகுதியில் ஞானாம்பிகை உடனுரை கைலாசநாதர் திருக்கோயில் அமைந்துள்ளது. கிழக்கு நோக்கிய கருவறையில் மூலவராக கைலாசநாதர் சிவலிங்க திருமேனியுடன் மிக அழகாக அருள் பாலிக்கிறார்.
நலம் புரியும் இத்திருக்கோவிலின் மூலவரான கைலாசநாதரை 18 சித்தர்கள் வழிபட்டு முக்தி பெற்றுள்ளனர். இதனால் இத்தலம் புண்ணிய தலமாக கருதப்படுகிறது. கிழக்கு நோக்கிய கைலாசநாதரையும் தெற்கு நோக்கிய ஞானாம்பிகை அம்மையையும் 28 சித்தர்கள் வழிபட்டு பேர் பெற்றுள்ளனர். இந்த செய்தியை தலபுராணமும் அகத்திய சோதிட நூலும் தெரிவிக்கின்றன. காஞ்சி மாநகரில் உள்ள கிட்டத்தட்ட அனைத்து திருக்கோயில்களுக்கும் சென்று வழிபட்டு வந்து அகத்தியர் என்ற குருமுனி இங்கே மட்டும்தான் தன் மனைவி லோபமுத்திரையுடன் வந்து ஞானாம்பிகையையும் கைலாசநாதரையும் வணங்கியிருக்கிறார்கள். இதற்கு சான்றாக இத்திருக்கோயிலில் அகத்தியருக்கும் லோபமுத்திரைக்கும் தனித்தனி சன்னதி அமைந்திருக்கிறது. வெளிப்பிரகாரத்தில் நவக்கிரகங்களுக்கு சன்னதி ஆகமப்படி அமைத்திருந்தாலும் பைரவருக்கும் சனிக்கும் தனித்தனியே சன்னதிகள் உள்ளன. அகத்தியரால் ஏற்படுத்தப்பட்ட தீர்த்தமாக இவ்வூரில் வற்றாத சூரிய தீர்த்தம் இன்றும் புனிதமாக விளங்குகிறது. இத்தலத்தின் தலமரமாக வில்வமரம் விளங்குகிறது. கொடிமரமே இல்லாத இந்த ஞானாம்பிகை உடனுரை கைலாசநாதர் திருக்கோயிலில் இருக்கும் சூரியனார் தீர்த்தத்தில் நீராடி இறைவனையும் இறைவியையும் வணங்கினால் தீராத நோய்களெல்லாம் தீரும் என்று தலபுராணம் கூறுகிறது. இந்த திருத்தலத்து திருவிழாக்களில் பரிவேட்டை விழா மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதாவது பொங்கல் நாள் முடிந்த 2வது நாளான காணும் பொங்கல் நாளில் நடைபெறும் இந்த பரிவேட்டை வெவ்வேறு ஊர்களிலிருந்து மக்கள் வந்து கலந்து கொள்கிறார்கள்.
இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். அருணகிரிநாதர் எண்ணிலடங்கா பாடல்களை பாடியிருந்தாலும் நமக்கு கிடைத்திருப்பது 4 விழுக்காடு பாடல்களே. ஒவ்வொன்றும் அருட்முத்து போன்றவை. திருப்புகழ் என்னும் அருட்தமிழிலிருந்து இப்போது ஒரு பாடலை கேட்போம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியின் பராபரமே. மதிகெட்டு அற வாடி எனும் அருணகிரிநாத சுவாமிகளின் கந்தர் அனுபூதி பாடலை பார்த்து கொண்டு வருகின்றோம். ஏராளமான நுட்பமான கருத்துக்களை உள்ளடக்கிய பாடல் இது என்றும் பார்த்திருக்கிறோம். இப்பாடலில் மேலே உள்ள அற்புதமான ஒரு விளக்கத்தை பாடலை பார்த்துவிட்டு பிறகு பார்ப்போம். மதிகெட்டு அற வாடி மயங்கி அரகதி கெட்டு அவமே கெடவோ கடுவேல் நதி புத்திர ஞான சுகாதிப அத்திதி புத்திரர் வீரடு சேவகனே. இப்பாடலில் அருணகிரிநாத சுவாமிகள் நதிபுத்திர என்று ஏன் சொன்னார் என்பது ஏற்கனவே பார்த்தோம். அத்திதி புத்திரர் வீரடு சேவகனே. என்ன பாடல், என்ன பாடல், என்ன தமிழ் புதையல்கள் இவையெல்லாம். அத்திதி புத்திரர் என்றால் சூரபத்மன் முதலான அவர்களெல்லாம், சூரபத்மன், தாரகாசுரன், சிங்கமுகாசுரன் சொல்கின்றோமே அவர்கள். வீரடு சேவகனை என்பது அபூர்வமான வார்த்தைகள், அபூர்வமான வார்த்தைகள். சூரபத்மன், தாரகாசுரன், சிங்கமுகாசுரன் இவர்களை முருகப்பெருமான் சூர சம்ஹாரம் என்று நாம் சொல்லுவோமே தவிர சூரன் வதை என்று நாம் சொல்வது இல்லை. சூரன் கொலை படலம் கிடையாது. இது ஏன், என்ன விசேஷம்? வீரடு என்றால் என்ன பொருள்? வேறு ஒன்றுமல்ல, அவர்களுடைய அந்த வீரத்தை செருக்கை அழித்த முருகப்பெருமானே வீரனே என்பது பொருள். அப்ப அவர்களை அழிக்கவில்லையா? இல்லை. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்மை அழிப்பது, நமக்கு கெடுதல் செய்வது கடவுள் என்ற எண்ணத்தை இன்றுடன் விட்டு விடுங்கள். அந்த சாமி கொன்னுடும், இந்த சாமி குத்திரும், அந்த எண்ணமே வேண்டாம், வேண்டாம். தெரிகின்றதா? சூரபத்மன் முதலான அவர்களிடமிருந்த தீய குணங்களை நீக்கி தாரகாசுரன், சிங்கமுகாசுரன் இவர்களை, சிங்கமுகாசுரனிடமிருந்த தீய குணங்களை முழுவதுமாக நீக்கி அவனை அம்பிகைக்கு வாகனமாக அனுப்பினார்கள். அம்பிகைக்கு சிங்க வாகனம் என்று சொல்லுவோம். தாரகாசுரன் யானை முகம் கொண்டவன். அவனிடம் இருந்த அந்த தீய குணங்களை நீக்கி அவனை அங்கிருந்து, நமக்கெல்லாம் தெரிய வேண்டிய ஒரு தகவல், யானை வாகனம் சாஸ்தாவிற்கு, அடியேன் ஐயப்பனுக்கு என்று சொல்லவில்லை, நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா மார்கழி மாதம் ஐயப்பன் பக்தர்கள் மாலை போட்டிருப்பாங்க. சாஸ்தாவுக்கு வாகனம் எதுன்னா உடனே புலி, உடனே பளிச்சுன்னு பதில் வரும். சாஸ்தாவுக்கு வாகனம் புலி அல்ல, யானை. வாரணத்து இறைமேல் கொண்டு வரும் பிரான் ஓலம் என்றால் தமிழில் முதலில் சாஸ்தாவினுடைய வரலாறை சொன்னது கந்தபுராணம். ஆகவே அவனிடமிருந்த தீய குணங்களை நீக்கி அவனை சாஸ்தாவுக்கு வாகனமாக அனுப்பினார். சூரபத்மனிடமிருந்த தீய குணங்களை நீக்கி அவனை மயிலும் சேவலுமாகத்தான் கொண்டார் அல்லவா? அதன் காரணமாகத்தான் தீமைகளை நீக்கி நல்லவர்களாக ஆக்கி தன்னுடன் இணைத்து கொள்ளக்கூடியவன் ஆறுமுகவள்ளல் என்பதற்காகவே திதிபுத்திரர் வீரடு சேவகனே என்று அருணகிரிநாதர் அங்கே முருகப்பெருமானை அழைக்கின்றார். அதை உணர்வோம் நாமும். ஆறுமுகவள்ளல் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம்மிடம் உள்ள தீய குணங்களை நீக்கி நல்லவைகளை நமக்கு அளித்து எல்லா விதமான மங்களங்களையும் நமக்கு அருள வேண்டுவோம். அவன் அருள்வான். சரி நேயர்களே, இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்களுக்கு புத்துணர்வையும் புதிய அனுபவத்தையும் தந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.